வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் எத்தனையோ அமானுஷ்ய கதைகளை கேட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெறும் கதை இல்லை. கர்நாடகா எல்லையில் வாழ்ந்த சென்னையாங்கிற விவசாயிக்கு நடந்த உண்மை சம்பவம். தன்னோட உயிருக்கு மேலான மகளை காப்பாற்ற அந்த நள்ளிரவு நேரத்தில் நடு காட்டில் அவர் என்ன பண்ணார்? அவர் காப்பாற்ற வந்தது யார்? வாங்க அந்த திகிலூட்டும் இரவுக்குள் போகலாம். 1985 அது ஒரு அழகான கிராமம். அங்கே வாழ்ந்தவர் தான் சென்னையா. அவருக்கு 4 ஆம்பளை பசங்க. ஆனால் 5ஆவதாக பிறந்த அந்த பெண் குழந்தை மேலே தான் அவருக்கு உசுரே. ஏன்னா அந்த குழந்தை பிறந்த நேரத்தில் தான் அவங்க அம்மா இறந்து போனாங்க. அந்த குழந்தை அப்படியே அவங்க அம்மா சாயலில் இருந்ததால் தாய மகளாக வந்திருக்கான்னு சென்னையா நம்பினார். விவசாயம்தான் அவரோட உலகம். வார தோட்டத்தில் விளையிற காய்கறிகளை மட்டும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு சந்தைக்கு போகிறது வழக்கம். அப்படி ஒரு நாள் சந்தைக்கு கிளம்பும்போது அவரோட 7 வயசு மகள், அப்பா நானும் வரேன்னு அடம் பிடிச்சா. அவளை வண்டியில் கூட்டிக்கிட்டு சந்தைக்கு கிளம்பினார் சென்னையா. சந்தையில் வியாபாரம் நல்லபடியாக முடிஞ்சது. மகளுக்கு பிடிச்ச தீன்பண்டங்களை வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஏற்றிக்கிட்டு ராத்திரி நேரத்தில் வண்டியை கட்டினார் சின்னையா. இப்போ மணி சரியாக 8 மணி. வழியில் ஒரு சின்ன இட்லி கடையில் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்னு வண்டியை நிறுத்தினாங்க. சாப்பிட்டு முடிக்கும்போது அங்கே இருந்து ஒரு வயதான பாட்டி சொன்னாங்க, தம்பி, மணி ரொம்ப ஆயிடுச்சு. நீங்கள் போகிறது குறுக்கு வழி, காட்டுப்பாதை சரியில்லை. கொஞ்சம் தூரம் சுற்றினாலும் பரவாயில்ல, தார் ரோடு, அதாவது மெயின் ரோடு வழியாக போயிடுங்க. அந்த குறுக்கு வழியில் காட்டு கருப்பு நடமாட்டம் அதிகம் அப்படின்னு எச்சரித்தாங்க அந்த பாட்டி. ஆனால் சென்னையா அதையெல்லாம் கேட்கல. ஏதோ திருடம் பயத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வண்டியை கட்ட ஆரம்பித்தாங்க. நம்மக்கிட்ட தான் நாய் பைரவாக இருக்கான்னு அவன் பார்த்துக்குவான்னு நினச்சிக்கிட்டு அந்த பாட்டியோட பேச்சை மீறி குறுக்கு வழியில் வண்டியை விட்டார். அதுதான் அவர் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. நேரம் ஆக ஆக அந்த பாதை ரொம்ப அமைதியாக மாறிச்சு. நிலா வெளிச்சம் கூட இல்லை, அமாவாசை இருட்டு மாதிரி மாறிச்சு. வண்டிக்கு முன்னாடி அவங்க வளர்த்த நாய் பைரவா வழிகாட்டிட்டு ஓடிச்சு. வண்டியில் அப்பாவும் பொண்ணும் ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுட்டு சந்தோஷமாக வராங்க. மணி சரியாக 11 தாண்டும் போது 2 பேரும் வண்டியில் தொங்கிடுறாங்க. மாடுகள் பழக்க தோசத்தில் தானாக நடந்துக்கிட்டு திடீர்னு வண்டி நிற்குது. சத்தம் கேட்டது. சென்னையா கண் முழிச்சாரு. முன்னாடி போன நாய் பைரவா ஏதோ ஒரு ஆபத்தை உணர்ந்த மாதிரி எரி பிடிச்சு குறைக்க ஆரம்பித்தது. மாடுகள் 2 ஒரு அடி கூட எடுத்து வைக்க பயத்தில் நடுங்கிட்டு இருந்துச்சு. என்னடா இது? சென்னையா கையில் இருந்த லாந்தர் விளக்கு எடுத்துக்கிட்டு கீழே இறங்கினார். விளக்கு வெளிச்சத்தில் பார்த்தா தூரத்தில் ஒரு பாலம் தெரியுது. அந்த பாலத்துக்கு மேலே ஒரு உருவம் நிற்கிது. ஒத்து பார்த்தா அது ஒரு பொம்பளை மாதிரி தெரிஞ்சுது. இந்த நடுராத்தில் ஏடா இந்த பொம்பளை தனியாக நிற்கிறான்னு யோசிச்சுக்கிட்டே சென்னையா பக்கத்தில் போனார். ஆனால் போக போக தான் தெரிஞ்சுது அது மனுஷன் உருவில்லை. காற்றுல மிதக்கிற மாதிரி வெள்ளை நிறைய ஆடையில் தலை விரித்து போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த நாய் பைரவா சென்னையோட வேட்டியை பிடிச்சி வேண்டாம் முன்னாடி போகாதீங்கிற மாதிரி இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. பயத்தில் உறைஞ்சு போன சென்னையா வண்டிக்கு திரும்பலான்னு திரும்பி பார்த்தப்போ வண்டியில் இருந்த அவர் ஒன்றை காணோம். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் நின்னார். அவருக்கு உசுரே போச்சு. ஐயோ பாப்பான்னு கத்திக்கிட்டு தேடினார். அப்போ அந்த நாய் ஒரு திசையை நோக்கி வேகமாக ஓடிச்சு. சென்னையா அந்த நாயை துரத்திக்கிட்டு போனார். அங்கே ஒரு பாலடைஞ்சு கிணற்று இருந்துச்சு. அந்த கிணத்துல நோக்கி அவரோட பொண்ணு ஏதோ மந்திரத்தில் கட்டுப்பட்டவ மாதிரி சுயநினைவே இல்லாமல் நடந்து போயிட்டு இருந்தான். இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சிருந்தா அவள் கிணத்துக்குள்ளே விழுந்திருப்பா. சரியான நேரத்தில் நாய் பைரவா ஆஞ்சி போய் பாப்பாவோட பாவாடையை கவி பிடிச்சிட்டு இழுத்து நிறுத்திச்சு. ஓடிப்போன சென்னையா மகளை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு திரும்பினார். அப்போ கேட்ட அந்த சத்தம். திரும்பி பார்த்தா கிணத்து மேலே ஒரு சின்ன பொண்ணு உருவம். அருகி போன முகத்தோட என்னை தனியாக விட்டுட்டு போகாதீங்க
என கூடவே வந்துடுங்கன்னு கையை நீட்டி கூப்பிட்டுச்சு. சென்னாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு பக்கம் அந்த பேய் வழிமறிக்குது, இன்னொரு பக்கம் ஒன்று மயக்கத்தில் இருக்கா. மாடுகள் நகர மாட்டேங்குது. இனிமேல் நம்மளை காப்பாற்ற மனுஷங்களால் முடியாதுன்னு முடிவு பண்ணான் சின்னையா. அவரோட குலதெய்வம் கருப்பராயனை மனமுருகி வேண்டினார். கருப்பா, என் உசுரை வேணா எடுத்துக்க. தாய் இல்லாத பிள்ளை, இவளையாவது காப்பாற்று, நீதான் என் துணை கதறி அழுதார். அவர் அழுத முடிச்ச அடுத்த நொடியே அந்த நடுக்காட்டில் ஒரு அதிசயம் நடந்துச்சு. தூரத்தில் தீப்பந்தம் மேந்திக்கிட்டு ஒரு குதிரை வேகமாக வர்றது தெரிஞ்சது. அதில் வந்தவர் முகம் இருட்டில் தெரியல, ஆனால் கையில் அருவாளும் தீப்பந்தம் வச்சிருந்தார். மாட்டு வண்டிக்கு பக்கத்தில் வந்து நின்று அந்த குதிரை வீரன் அந்த பேயை பார்த்து ஒரு உருமுனார். அந்த குதிரை வீரனை பார்த்ததும் அது வரைக்கும் ஆக்ரோஷமாக இருந்த அந்த பேய் உருவம் பயந்து போய் அலறிக்கிட்டு அந்த பள்ளத்துக்குள்ளே ஓடி மறைஞ்சது. வந்தவர் யாருன்னு சென்னாவுக்கு புரியல. ஆனால் அவர் மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. அது நிச்சயம் தன் குலதெய்வம் கருப்பராயன் தான் நம்பினார். அந்த குதிரை வீரன் முன்னாடி செல்ல பயந்து நின்ன மாடுகள் இப்போ தானாகவே வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரியான மெயின் ரோடு வர வரைக்கும் அந்த குதிரை அவங்களுக்கு துணையாக வந்துச்சு. மெயின் ரோடு வந்ததும் மின்னல் வேகத்தில் அந்த குதிரை மறைஞ்சு போச்சு. ஊருக்கு போய் சேர்ந்த சென்னையா மறுநாள் விடிஞ்சது அந்த இட்லி கடை பாட்டிக்கிட்ட போய் நடந்ததை சொன்னார். அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, தம்பி, நீ தப்பிச்சதே மறுஜென்மம். அந்த இடத்துல முன்னாடி ஒரு ஏழை தாயும் மகளும் இருந்தாங்க. அந்த சின்ன பொண்ணு தவறுதலாக கிணத்துல விழுந்து செத்து போச்சு. அதை தாங்க முடியாத அந்த தாயும் அதே கிணற்றில் விழுந்து செத்துட்டாங்க. அன்னையில் இருந்து அந்த வழியை போகிற குழந்தைகளை அந்த ஆவி கிணத்துக்குள்ளே இழுத்துக்கிறது வழக்கம். நல்ல வேளை உங்கள் குலதெய்வம் உங்களை காப்பாற்றிருச்சுன்னு சொன்னீங்க. கேட்கவே மெய்சில் இருக்குது இல்லை? கடவுள் நம்பிக்கை இருந்தால் எப்பேற்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் நம்ம தப்பிக்கலாம்ங்கிறது இந்த சம்பவ சாட்சி.